இன்னைக்கு நம்ம 3 பேரும் வாதியார் கிட்ட சமத்தியா வாங்க போறோம். அதுக்கு நம்ம சோறு திருநாள்ல அது வாதியாருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. என்ன செய்யுது? நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க. உட்காருங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டுன்னு சொன்னீங்க பாருங்க. அது மாதிரி இல்ல, அது மாதிரி கிடையாது. தாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே உண்மையை காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரணும் இல்ல, நீங்க இருந்த காலத்திலயும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலயும் ஒன்னா சேரல என்பதையும் ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன். குதிரை பேரம் என்று உங்கள் தரப்பில் சொல்லப்பட்டவுடன் குதிரை மல்ல கழுதை மல்ல சொல்லி முடித்த பிறகு அவர் அதை ஒட்டி பேசியதால் இந்த கருத்தில் 2 பேரும் உடன்படி எந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னேனே தவிர நீ அது வேறு அர்த்தத்தில் நீங்க அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அண்ணா அழகா சொன்னார், யார் யாரெல்லாம் விவசாயிகள் சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டாரு. எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுச்சு, சாக்க கரையான் தின்னுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். கேட்கிறாரு, எங்க கருணாநிதி கிட்ட சர்க்கரை எங்க? அதை எறும்பு தின்று விட்டது. சரி, அந்த சர்க்கரை வைத்திருந்த கோடிப்பை எங்க? அதை கரையான் அரித்து விட்டது. சரி, ஒதுக்கிற பணம் எங்க? அதை நாங்கள் தின்று விட்டோம். அது ஆதாரத்துடன் நீங்க இருக்குதுன்னா நீங்க நிறுவீங்கன்னு தான் சொல்றோம். நீங்க எதுவுமே நீங்க என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். Money comes today, court tomorrow, yeah? ஒய்யா நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பால் திருட்டு பையன்டா நீ ஒரு திருடன். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். இப்பதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. இப்ப மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கேட்டா விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனா நாங்க ரியாலிட்டியா கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு என்ன அவசரம்? ஜெயலலிதா காலத்துல நாங்கெல்லாம் பேசியிருக்கிறோம், எடப்பாடி காலத்துல பேசியிருக்கோம், எம்ஜிஆர் காலத்திலே பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு வழக்கிலே கூட என் மீதே 16 கேஸ் ஜெயலலிதா கேஸ்ல போட்டாங்க. ஜெயலலிதா ஆனா ஒரு வழக்கிலே கூட நான் கைது செய்யப்படவில்லை. தம்பி ஃபெயில் ஆயிருக்க, நீ ஃபீல் பண்ணும்டா. அடுத்த தடவை பாஸ் பண்ணு, போ அடுத்த தடவை பாஸ் பண்ணலாம், போ. தளபதி மேல 40 வழக்கு இந்த கேஸ் முடியும் போது ஒரு வழக்கிலே கூட கைது செய்யப்படவில்லை. ஆக இது போல அவதூறு வழக்கு பேச்சில வழக்கு போட்டு கைது செய்யறதே கிடையாது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. உதயநிதி அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனான்னா மக்கள் எல்லாம் கதறுகிற அளவுக்கு அவர் இந்த மக்களுக்கு என்ன செய்கிறார்? மக்களுக்கென்று அவர் செய்த ஒரே பணி மொக்கை படங்களில் நடிப்பதை நிறுத்தியது மட்டும்தான். ஹலோ, நான் ஸ்டாலின் பேசுறேன். தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன் தானே? ஆமா சார். எந்த ஸ்டாலின் சார்? எந்த ஸ்டாலினா? குளத்தூர்ல எல்லாருமே சேர்ந்து கொத்து போராட்டா போட்டாங்களே, அந்த ஸ்டாலின் பேசுறீங்க? சாரி சார், சொல்லுங்க சார். ஆக என் பையன் உதயநிதி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன பிரச்சனை சார்? அவர் காவேரி பிரச்சனைக்கு குரல் கொடுக்க சொன்னா த்ரிஷா வீட்டுல தண்ணி வர்றத பத்தி பேசிட்டு இருக்காரு சார். என்ன சொல்றீங்க? த்ரிஷா வீட்டுல தண்ணி வரலையா? ஐ டோன்ட் கேர்.
இங்கே ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்கான், உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு. இரு, அவகிட்டே ஃபோனை கொடுக்குறேன், பேசுப்பா. எப்பா உதயநிதியை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுப்பா. உதய் தம்பி பேசுறேன்னா நானு. ஐயோ, அவரை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணியா. சாரி சார், அப்படியெல்லாம் அவரை ரிலீஸ் பண்ண முடியாது சார், வாய் ஓவர் சார் அவருக்கு. நான் சொன்னாலே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, நீ சொன்னா மட்டும். சார் அவருக்கு வாய் ஓவர்னு சொல்றாங்க சார், என்னால பேச முடியல சார், நீங்களே பேசுங்க சார். ஆமாப்பா, ஏன் பிள்ளையாச்ச கண்டிப்பா அவனுக்கு வாய் இருக்கும். காவேரி தண்ணி பிரச்சனையை பற்றி பேச சொன்னா த்ரிஷா வீட்டில் தண்ணி வராத பற்றி பேசிக்கிட்டு இருக்கா பரதேசி. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆக முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய்க்கு கால் பண்ணி நான் கேட்டு பார்க்குறேன். ரெண்டு கருத்தும் நிலவுது, எதுக்கு இப்படி பேசணும் அப்படின்னு, எதுக்கு இப்படி கைது பண்ணணும் அப்படின்னு. இந்த ரெண்டு கருத்துமே டெஃபினெட்லி. ஆனா இது வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் தியேட்டரா தான் பார்க்கணும். இதுக்கு வந்து தாவேகாவினர் வந்து பயங்கரமா ஃபயர் விட்டுருக்காங்க, பயங்கரமா கொண்டாடுறாங்க. அரெஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்ணது, அதுவும் அவர் காலங்காலத்தால அவர் வீட்டுல அப்பதான் எழுந்திருச்சிருக்காரு. சோ அதை வச்சு நிறைய மீம்ஸ் நிறைய ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அந்த அதர் ஹேண்ட் வந்து இது திமுகக்கு அட்ரினலின் ஷாட். அவங்க வந்து இப்போ இந்த மாதிரியான கூட்டம் வந்து வேற ஏதாச்சும் நாள்ல வந்திருக்குமான்னு நமக்கு தெரியாது. அவங்களுடைய தலைவர், அவங்களுடைய அடுத்த தலைவர், அவங்களுடைய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து கைது பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி அரசியல் பழிவாங்குதல்ல கைது பண்ணிட்டாங்கிறதுக்காக அவங்க இந்த நம்பர்ஸ்ல வந்து திரண்டு வந்திருக்காங்க. இது நம்ம நாளைக்கு பட்ஜெட் செஷன்லயும் பார்க்கலாம். ரொம்ப எனர்ஜியோட வருவாங்க. திமுகவுக்கு ஒரு புது உத்வேகம் கிடைச்சிருக்கு, புது உத்வேகம். சோ இப்போ அரசியல் ரீதியா இதுல வந்து லாபம் திமுகவுக்கு தான் இல்ல. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுகக்கு அவ்வளவு பாப்புலாரிட்டி இல்ல, அவங்க காடரே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்காங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிற போது இது வந்து அவங்களுக்கு புது உத்வேகமா, அவங்களுக்கு ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப். சோர்ந்து போயிருந்த திமுகவுக்கு ஒரு புது உற்சாகம். இப்போ 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மிட் லைஃப் கிரைசிஸ் எல்லாம் வர மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு பர்பஸ் வந்திருக்கு லைஃப்ல. ஓஹோ, நம்ம கட்சி தலைவரே இப்படி செஞ்சுட்டாங்க, நம்ம யாருன்னு நம்ம காட்டணுங்கிற மாதிரி அவங்க வருவாங்கிற மாதிரி நான் பாக்குறேன்.